பிரைஸ் அலார்ட். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களுக்கு கொடுத்துருக்க வார்த்தை என்னன்னா, சகரியா 9ஆம் அதிகாரம் வசனம் 4. இதோ ஆண்டவர் அதை தள்ளிவிட்டு சமுத்திரத்தில் அதன் பலத்தை முறித்து போடுவார், அது அக்கினிக்கு இரையாகும். ஆமேன். இந்த கனமான வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களை தைரியப்படுத்துறாங்க, உங்களை பலப்படுத்துறாங்க. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்துட்டு இருக்கீங்க. பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களுக்கு விரோதமா தந்திரங்களை செய்துட்டு இருக்காங்க. பிசாசுகளும் உங்களுக்கு விரோதமா எழும்பி நின்று சில காரியத்தை உங்களுக்கு விரோதமா செஞ்சுட்டு இருக்கான். ஏசப்பா அதற்காக தான் உங்களை தைரியப்படுத்துறாங்க. அவனுடைய தந்திரமும் நான் பார்த்துட்டு இருக்கேன், அவனுடைய காரியத்தை எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். அவனை நான் கீழே தள்ளி சமுத்திரத்தில் அவனோட பலத்தை முறித்து போடுவேன், அவனை அக்கினிக்கு இரையாக்குவேன்னு சொல்லி ஏசப்பா ப்ராமிஸ் பண்றாங்க. இனிமே எதை குறித்து நீங்க கவலைப்படணும், எதை குறித்து நீங்க கவலைப்படவே வேண்டாம். ஏசப்பா நம்ம சைடு இருக்கும்போது வெற்றி நமக்கு தான். இந்த நாளில் கூட நீங்க ஏசப்பா கிட்ட ஜெபித்தீங்களா, அவரோட கரெக்டா நீங்க உறவுல இருக்கீங்களா, ஐக்கியமா இருக்கீங்களா அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவருடைய ஞானத்துக்கு எட்டாம ஒன்றத்தையும் நீங்க செய்யக்கூடாது. அவருடைய பாதத்துல எதுவா இருந்தாலும் முதல்ல போய் சொல்லுங்க. ஏதோ ஒரு காரியம் துவங்குறீங்களா, அவருடைய நாலேஜுக்கு முதல்ல எடுத்துட்டு போங்க. மனுஷங்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்றதை காட்டிலும் ஆண்டவர்கிட்ட ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு இப்படி நான் செய்ய போறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லி தொடங்குங்க. நம்மளுடைய பார்வைக்கு மறைவா பல காரியங்கள் நம்மளை சுத்தியே இருக்கு. பொல்லாத பிசாசு நம்மளை எப்ப விழுங்கலாம்னு சொல்லி காத்துட்டு இருக்கான். நம்ம வீட்டிலேயே நம்மளுக்கு விரோதமாக மனிதர்கள் எல்லாம் எழுப்புவான். அதனால நமக்கு தெரியாது எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி. நம்மளுடைய பார்வைக்கு அப்பாற்பட்டதுதான் கர்த்தர் பார்ப்பாங்க. அதனால நம்மளை எப்ப அழிக்கலாம் சொல்லி பிசாசு வகை தேடிட்டு இருக்கான். கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடிட்டு இருக்கான். இந்த நாள்ல கூட பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை அழிக்க நினைக்கலாம். பொல்லாத பிசாசுகள் விரோதமா எழும்பி உங்க மேல பொறாமை கொண்டு உங்களை அழிக்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் ஒரு நாளும் உங்களை அப்படி விட மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவரோட பிள்ளைகள் மேல ஒரு நாளும் எந்த பொல்லாத மனிதனும் பொல்லாத பிசாசும் கை போடவே முடியாது. அதுக்கு நீங்க ஆண்டவரோட ஐக்கியமா இருக்கணும், அவரை டெய்லி தேடணும். அப்படி நீங்க அவரை தேடும் போது நிச்சயமா தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஏசப்பா விரைந்து ஓடி வருவாங்க. ஆண்டவரை நம்ம எப்பயுமே அவர் பக்கத்துல நம்ம ஐக்கியமா இருக்கணும். அததான் ஏசப்பா விரும்புறாங்க. இந்த நாள்ல கூட உங்களுக்கு விரோதமா எழும்பிருக்கிற எல்லா காரியத்தையும் ஏசப்பா அறிந்திருக்காங்க. ஏசப்பா எல்லாவற்றையும் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க பயப்படாதீங்க. அவர் சமூகத்துல ஒப்படைச்சிட்டு நீங்க வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி காத்துருங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களுக்குரியதை நன்மையானதா செய்து முடிப்பாங்க. இந்த வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில நீங்க சொல்லியிருக்கிறபடி ஏசப்பா உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற எல்லா சத்துருடைய கிரியைகளை சமுத்திரத்துல அழுத்தி போட்டு அவனை அக்கினிக்கு இரையாக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஏசப்பா காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு இன்னொரு பைபிள் வேர்ஸோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். God bless you all. Please like, share, subscribe and comment. God bless you.